என்ன சோசியரே? கலர் சோசியமா? கலர்ல தானே ஒரு கிளுகிளுப்பே இருக்குது. சினிமாவுல கூட கலருக்கு தானே மவுஸ் அதிகம். இவ்வளவு ஏன்? அவன் மேட்சாகாத கலரை போட்டா உதய வாங்குவா தெரியுமா? என்ன பாக்குறீங்க சோசியரே? நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. இப்படித்தான் அன்னைக்கு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு போய் செபத்தியா உத வாங்கினேன். இதுக்கு மேல சொல்லணும்னா 5 ரூபா பீஸ் வை. ஒரு ஆசைக்கு நீ ட்ரெஸ்ஸே போடக்கூடாது. ஐயா அசிங்கமா இருக்குமே. அது எனக்கு தெரியாதா? நான் அதை சொல்லலப்பா. ஒரு ராசிக்கு வெள்ளை ட்ரெஸ்ஸே ஆகாது. ஏன்னா நீ மகாவிஷ்ணு அம்சம். மகாவிஷ்ணு என்ன கலர்? ஊதா கலரு. அதே கலர்ல பேண்ட் ஷர்ட் போடு. பெண்கள் தானா ஓடி வந்து உன்னை காதலிப்பாங்க. ஊதா நிறம். அக்கா, அதே ஆள் இந்த சீட்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். மறுபடியும் லெட்டரா? குறும்பாயி, முயற்சி திருவினையாக்கும். உன் மனசுல இடம் பிடிச்சே திருவேன். இந்த தடவை தப்பாம கீழே குறிப்பிட்ட இடத்துக்கு வா. அடையாளம் உனக்காகவே ஊதா பேண்ட் ஊதா ஷர்ட்ல காட்சி தருவேன். காட்சி தருவாரும் இல்ல, இவர் பெரிய அவதார புருஷன் நினைப்பு. இந்த தடவையோட கனவுல கூட எவ்வளவு நினைக்க கூடாது. அதுக்கு ஒரு வழி பண்றேன். அந்த லெட்டர் நான் பிறந்திருக்க கூடாதா? குறும்பாயி, இந்த தடவனே ஆத்தி, தம்பி என்ன அழகா இருக்குது. சினிமா படத்துல வர்ற கதாநாயக மாதிரியே இருக்குது. வரட்டுமா? அடேங்கப்பா, இந்த ஊதா ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு மகிமையா? கலர் சோசியா, நீ சொன்னது சரியா போச்சு. 70-75 வயசு கிழவியே இந்த அடி அடிக்குன்னா 16-17 வயசு பொண்ணுங்க என்ன அடி அடிக்கும்? 16 வயது வந்த மயிலே. ஏயா, ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கி உனக்கு புத்தி வரல? நீ என்ன சொல்ற? இனிமே செய்யா. ஐயோ, ஒரு பொம்பளை கட்டி பிடிக்கிற? உன்னை கட்டி பிடிச்சா என் கருப்புக்கு தான் கலக்கம். நாளைக்கு கல்யாண சந்தையில விலை வரவனாச்சே. விட்டியா? விட மாட்டேன், பயமா இருக்கு. நீ அடிக்கிறதுக்கு முத காரணம் சொல்லு. அடிச்சி விட்டியா? ஐயோ, உனக்கெல்லாம் ஒரு ஊதா பேண்ட் ஒரு ஊதா ஷர்ட். குறும்பாயி, போன வாட்டி உன்னை சந்திக்க முடியாம போச்சு. லெட்டர்ல சொன்னபடி இப்ப சந்திக்க வந்துட்டேன் பாத்தியா? ஏயா, நீதான் சீட்டு கொடுத்தாளா? சீட்டும் நானே, அதை எழுதியதும் நானே, பாட்டும் நானே, பாரதமும் நானே. கணக்கு ஐயா, நானும் சிதம்பரம் நீங்க சிங்கப்பூர் போறோம். அறுவடை நேரம், ஊர் ஜனங்களாம் ஒரு மாதிரி கரெக்டா இருந்து வசூல் பண்ணிக்க. சரிங்க. என்னங்க, ரேகாவை சிங்கப்பூர்ல கொண்டு போய் கட்டி கொடுக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏய், என் தங்கச்சியை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ இருக்க வேண்டிய அந்தஸ்தே வேற. இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கிறேன்னு எவ்வளவு நாளா கனவு கண்டுகிட்டு இருக்கேன் தெரியுமா? நிச்சயம் உங்க கனவு பலிக்க சின்னதுரை. என்ன சிதம்பரம், நம்ம வரவன் மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லிட்டீங்களா? ரெங்கால் போட்டு பேசிட்டனே. இப்பவே 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ரூம் புக் பண்ணிட்டாங்களாம். நமக்காக ஒரு காரும் ஒதுக்கி வச்சிருக்காங்களாம். அப்புறம் என்ன, சிங்கப்பூரையே ஒரு அரசு அலசிடுவோம். என்ன நின்னுகிட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சு, புறப்படுங்க. தங்கச்சியை பாத்துக்க, போயிட்டு வரேன். வரையா கணக்கு. சந்தோஷமா போயிட்டாங்க. என்னம்மா, கப்பல் கவுந்த மாதிரி எல்லாரும் கன்னத்துல கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க? கப்பல் கவுந்தா பரவாயில்லையே. என்ன சொல்றீங்க? வெளியே சொன்னா வெக்க கேடு. அந்த கன்றாவியை நீயே வந்து பாரு. நம்ம ஊர்ல தண்ணி இருந்தா அங்கேயே குடிச்சிருப்பாளுங்களே. தம்பி, அங்க பாரு பாரு. ஐயோ மாணிக்கம், பொம்பளைங்க குளிக்கிறத வேடிக்கை பாக்குறீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? தம்பி, இவன் தான் என்ன கூட்டிட்டு வந்தான். ஐயோ பொய் சொல்றான். டேய், நீ என்ன வந்த? நான் வயசு பையன் வரலாம். போற வயசுல இந்த ஆளுக்கு என்ன சபலம்? தம்பி, இப்பவோ அப்பவோன்னு இருக்கேன். இதுக்குன்னு ஒரு ஜென்மமா எடுக்க போறேன். ஏதோ கண்ணால பார்த்து அனுபவிச்சுட்டு போலாம்னு தான். மன்னிச்சிருங்க தம்பி, மீன் பிடிக்கலான்னு தான் வந்தேன். வலையே போட முடியல.
போட்டா மீன் கிடைக்காது, இவளுக்கு தான் கிடப்பாளுங்க. ஏய், ஏயா இங்க பொம்பளைங்க குளிக்கிறோம், கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு என்னையா வேடிக்கை? ஆமா நீங்க எல்லாம் பொம்பளைங்க தானே? கொஞ்சமாவது உங்களுக்கு விவஸ்தை இருக்கான்னு தான் நான் கேக்குறேன். தகராறு பண்றியா? ஒழுங்கா போறியா இல்ல போலீஸ கூப்பிட்டு வரட்டுமா? விபத்து நடக்கிற இடத்துக்கு போலீஸ்காரன் தான் வரணும்னு இல்ல, பொதுஜனமும் வரலாம். என்ன விபத்தா? ஆமா, சாதாரண விபத்துல கை காலம் தான் போகும், இந்த விபத்துல குடும்பமே கோவிந்தா. என்னையா வளர்ற? இந்த மாதிரி கூச்ச நாச்சம் இல்லாம ட்ரெஸ் போட்டு வந்து கூத்தடிக்கிறீங்க. அவன் வேலை வெட்டி விட்டுட்டு வந்து இங்க வேடிக்கை பாக்குறானுங்க. வந்த ஒரே ஒரு வாரத்துல எங்க ஊர் ஆம்பளைங்களை எல்லாம் கெடுத்துட்டீங்களே. இங்க பாரியா, Dress போட்டுக்கிறது எங்க இஷ்டம், எங்க உரிமை. அத நீ சொல்ல தேவையில்லை. ஆமா. ஏய், இத பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போட்டுங்க, இல்லனா ட்ரெஸ் இல்லாம இருங்க. அது உங்க வீட்ல. இந்த மாதிரி பொது இடத்துல இப்படி அசஞ்சமா ட்ரெஸ் போட்டு வந்தா அது பாக்குறவங்க மனசு கெடுக்கும். கட்டுப்பாடு உள்ளவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான், இல்லாதவன் அப்புறம் கருப்பு போச்சு, அது போச்சு, இது போச்சு, என்ன பிரயோஜனம் இல்ல. வாங்கடி. ஏய், பாப்பா, தம்பி இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி இடம் நிறைய இருக்கு, தினம் இப்படியே வந்து குளிங்க. சைக்கிள் கேப்ல நுழைஞ்சு போறானே, என்ன ஒருத்தரையே காணா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.